நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சு நான் ஒண்ணுக்கு அப்புறம் நான் எம்எல்ஏ மகனா அமைச்சர் மகனா நீ ஜெயிக்க வச்ச உடனே நான் ஜெயிச்சு போய் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகி பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு இது வேற நான் பொண்டாட்டின்னு யதார்த்தமா வப்பாட்டி வந்துருச்சு ஒரு எதுக்கே முனையில சொல்லிட்டேன். இசகி சுப்பி ஐயா வர்றாரு ஸ்க்ரூட்னிக்கு வேட்புமனு பரிசீலனை வரும்போது தோல்ல கையை போட்டு தம்பி எனக்கு வப்பாட்டியே இல்லைனாரு. இருக்கா இல்லையான்ற புள்ளி வரத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருக்கு என்ன வேலை வாக்குது அவங்க வீட்டுக்காரர் யாரு அவங்க வீட்டுக்காரமா இங்க உன்னிட்ட எப்படி வேலை செஞ்சு எல்லாமே இருக்கு. ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாதுல, அது அசிங்கமாய் போயிடும் நாகரிகமா இருக்கலாம் படிச்சுட்டோம்ல அதனால சொல்றது. ஆனா இப்பயும் நான் சொல்லல, இப்பயும் ஏதாவது சொன்னா பேரு சொன்னா அதனால தொடர்ச்சியாக சொன்னேன். அப்ப ஐயா சொல்றாரு நான் தம்பி மணலே அல்லல தம்பினாரு. நான் அவர்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட. ஐயா ஐயா உனக்கு இந்தா யார யாருன்னு சொல்லுங்க யார இருங்க ஐயா அண்ணா விடுங்க தலைவா யார மரியாதையா பேசுன இங்க பாருங்க யாருன்னு மரியாதை பேசுன யார் அப்படித்தானே பேசுவேன் அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா புடுங்க கொள்ள அடிக்கிற கோசை வலிக்குது உனக்கு வலிக்குது. இங்க வரு நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. வாயில வாக்கியரிசை போடுறது அரசியலுக்கு வந்திருக்கேன். வாயில வாக்கியரிசை போடுறது அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டாம். 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவாசம் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் என்னடா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மயிறு தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் பேச சொல்றா நான் பேசுறேன். உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல 40 நாள் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதெல்லாம் வேற ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போடுவேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன் நிறைய படிச்சவன் பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டு விட்டாங்க அமைதியா போறேன். இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன் இறங்கி அடிச்சுனா கோத்தம் வைப்பேன் எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்தது. இவர் சவுடால் பேசுறாரு. இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்படுத்தின திமுக காரன் அதிமுக இருந்தாலா உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு. போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு இங்க பாருங்க. என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் இந்த டோக்கன். இப்படி டோக்கன் இங்க ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சடிச்சு டோக்கன் கொடுக்குறா. தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லாமே அவர் சொப்பிட்டு இத்தனை டோக்கன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்த 60,000 ரூபாய். 2,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு டோக்கன் 3 டோக்கன் 60,000 ரூபாய். கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா போய் காட்டுறா ஈன போல என்னைய இவன் பேசுறான். இதை பேசாத அதான் பேச நான் வாடி பேசி முடிச்சுட்டு சரவணனை பேச சொல்லி இவன் வாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப நான் சொல்ல வர்றது இது போன்ற தலைவர்கள் இங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். உங்களுக்கு நல்ல கல்வி வேணுமா நல்ல குடிநீர் வேணுமா தரமான சாலை வேணுமா? நான் ஆங்கில வழி கல்வியில படிச்சேன் கிடையாது. நான் தமிழ் வழி கல்வியில படிச்சேன். நத்தத்துல 12வது வரை துறைக்கமலம் அரசு மேல்நிலை பள்ளின்னு ஒரு அரசு பள்ளியில படிச்சேன். என்னுடைய தாய்மொழியில் படிச்சதுனால அடுத்து மேற்கல்விக்கு போயில ஆங்கிலத்தில் படிக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுலதான் நான் மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் PhD வரையும் படிச்சேன். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தமிழ் மொழியிலே படிச்சுட்டு ஆங்கிலத்தில் போய் இருக்கல. ஆனா ஆங்கிலத்தில் படிச்சாக்க ஏதோ அறிவு நினைக்கிறேன். அப்படியே கிடையாது. இங்கிலீஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் நாட் எ நாலேஜ். ஆங்கிலமும் மொழிதான் அறிவு கிடையாது. நான் PhD வரை ஆங்கில வழி கல்வியில தான் கல்லூரிகள் பூரா படிச்சேன். பள்ளி படிப்பு பூரா தமிழ் வழி கல்வியில தான் படிச்சேன். ஆகவே நான் சொல்ல வர்றது ஆய்வியல் என்பது தமிழ் மொழியில நான் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக என்னுடைய ஆய்வை நிறைவு செய்திருக்க முடியும். ஆனால் ஆங்கில மொழி கொள்கையில் இருந்தனால என்னால் அதை நான் நல்லபடியா பண்ணியிருந்தா கூட எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் தீராத காதல் இருக்கு. காரணம் என்னால் என் தமிழ் மொழியில படிக்க முடியல என்ற ஏக்கனை இருக்குங்க. நீங்க நான் வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சவன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தார் ரோடு அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அங்க இருக்கக்கூடிய பால்வாடி அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை இதே மாதிரி தார் சாலை இதே மாதிரி குடிநீர் இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு சாலையுடைய கட்டமைப்பு கிராமத்தினுடைய கட்டமைப்பு என் ஊர்ல இருக்காதான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் நாம் தமிழ் கட்சியில் நாங்க 5 வருஷமா போட்டியிடுறது. நாம் தமிழ் கட்சியில் தெருவா கத்துறது. எங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. திமுக அதிமுக நிறைய கோடிக்கணக்கில் இப்ப வேட்பாளர் இருந்து அப்படியே வந்தா பெரிய ஆஃபர். போக தெரியாமல பொழைக்க தெரியாமல எங்கள் பிறவி கடன் இந்த ஜென்மத்துல நாங்க பிறந்துட்டோம். உங்களை மாதிரி பாவம் செஞ்ச எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா உதயசூரியன் கட்சியில போட்டியிட்ட நபர். எங்க அப்பா உதயசூரியனுக்காக உழைத்த நபர். சாகுமர திமுக வேட்டி கட்டுறாரு. அப்படின்னா பாத்துக்கங்க அப்ப எவ்வளவு பெரிய பாவக்காரன். எங்க அப்பா செஞ்ச மிகப்பெரிய பாவம் கொலை செய்யல கொள்ளை அடிக்கல கஞ்சா வைக்கல சாரா வைக்கல. மாறாக இதெல்லாம் செஞ்சவனுக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டாரு. உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. உதயசூரியன் ஓட்டு போட தேர்தல் பிரச்சாரத்தில் நின்றாரு. ஆகவே அது பாவம்.
எங்க அப்பன் சேர்த்து வச்ச சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னா எங்க அப்பன் செஞ்சு வச்ச பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சி கத்துறேன். இதுல நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எத்தனை பேருடைய தாயும் தந்தையும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தாங்கன்னு இதுல இருக்கவங்க முடிவு பண்ணிக்க. அவர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவன், எல்லா பேரும் பாவம் செஞ்சவன்.